வணக்கம் 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 நண்பர்களே. மாரிமுத்து அவர்கள் இறந்து விட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா இன்னுமே மக்கள் மத்தியிலும் நடிகர்கள் மத்தியிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதேபோல் எதிர்நீச்சல் சீரியலின் பிதாமகனாக இருந்த ஆதி குணசேகரன் மாரிமுத்து திடீர்னு மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் அது எதிர்நீச்சல் குழுவை கடுமையாக பாதித்துள்ளது. அந்த சீரியலின் நாயகனாக ஜனனி, அதாவது நாயகியாக பார்த்திங்கன்னா ஜனனி இருக்கிறாங்க. அந்த நாயகியாக நடிக்கிற அந்த ஜனனி அப்படின்ற கேரக்டரில் நடிக்கிற கதாபாத்திரத்தில் நடித்து வரும் மதுமிதா மாரிமுத்துவின் மரணம் குறித்து சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த ஒரு பேட்டி. ஏதோ இப்போ வர இங்கே தான் சிரித்து பேசிகிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி பேட்டி அளிச்சிருந்தாங்க. ஆனால் எனக்கு தோன்றது, கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு வந்தார் என்றாலே, என்ன மதுமா எங்கே போன, எப்படி போச்சு, லீவா, சென்னையில் அங்கே போ இங்கே போ அப்படின்னு ஏதாவது ஒன்று பரிந்துரைச்சிக்கிட்டே இருப்பார். அவர் ரொம்ப ஜாலியானவர், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பார். 9:30 மணிக்கு ஆனாலும் அவர் தன்னோட வேலையை முடிக்காமல் போகவே மாட்டார். எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. எப்போ முடியும் அப்படின்னு தான் இருக்கும். அவருடைய கதாபாத்திரத்துக்கு அவர் நியாயமாக இருந்திருக்கின்றார். ஆரம்பத்தில் அவருக்கு எனக்கும் பயங்கர சண்டை வரும், பேசாமல் கூட இருந்திருக்கோம். அப்புறம் என்னம்மா கோபமா என்று அவரே பேசினார். நாம் வேலை பண்ணணும், நிறைய ட்ராவல் பண்ணணும், இதெல்லாம் வச்சுக்காத என்று சொல்லுவார். நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். அப்போ இருந்தே அவருடன் மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்கிறேன். அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சீன் கொடுத்தா அவர் மெருகேற்றி விடுவார். அவர் இறந்து விட்டார் என்று கேட்டதும் நான் ஷாக் ஆகிட்டேன். காரில் வரும்போது கூட அப்படியெல்லாம் நடக்காது, சும்மா ப்ராங்க் பண்ணுவாங்க சார் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அவரை பார்த்ததும், அதாவது ஃப்ரீசர் பாக்ஸில் அவர் பார்த்ததும் மைண்ட் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சுங்க. இனி அவர் இல்லாத செட்டு எப்படி இருக்க போகுதுன்றனே தெரியல. அவர் முழு செட்டையும் கலகலன்னு வச்சுருப்பார். ஒரு மாதிரி இருக்குது. செட்டில் மட்டுமின்றி வெளியில் கூட அவர் ஊக்குவிப்பார் என்று அந்த பேட்டியில் மதுமிதை அவர்கள் கூறியிருக்கிறாங்க. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.